டேய் அறிவு கட்டணும் உன்னை நல்லா திட்டுறதுக்கு தான்டா வந்தேன். ரோட்ல எதுக்குடா அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுற? வண்டி ஓட்டும் போது முகத்தை வேற அவ்வளோ கேவலமாக வச்சுக்கிறேன். ஏன்டா? வாழ தான் விட மாட்டானுங்க, ரோட்ல வழியே விட மாட்டானுங்க. இப்போ முகம் அப்படி தெளிவாக. சரி, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போனாங்களா? என்னாச்சு? வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிருக்காங்க. இவங்களும் அப்பா அம்மாவும் ஜம்பமாக போயிட்டாங்க. கடைசியில் அவங்க சொந்த வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிருக்காங்க. நம்மளே வாடகை வீடு தானே, இந்த புரோக்கர் சொல்லவே இல்லை. அது கூட போவோம் இல்லடா. பொண்ணு பார்க்க போனாங்க, செட் ஆகல, பரவாயில்ல, அது சகஜம். வரும்போது கொஞ்சம் மிக்சர் கார சேவை தான் வாங்கிட்டு இருக்கலாம் தான். எனக்கு கையெல்லாம் பிரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு. ஆடா பாவி, இன்னுமாடா மிக்சரும் காரசேவும் சாப்பிட்டுட்டு இருக்கா? அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும்? ஏய் சரி விடுறா. உனக்குன்னு உலகத்துல எங்கேயாச்சும் ஒரு பொண்ணு பிறந்துக்காமலா போயிடும். இப்போ எனக்கு கவலையா தான். அதுல கவலை. எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு ரொம்ப நாளா எல்லாருமே சொல்றாங்கடா. எனக்குன்னு பிறந்த அந்த பொண்ணு ஏன்னா மணல் அடியில அடிபட்டு செத்துக்கிட்டு போச்சான்னு தெரியலடா. ஏய் இப்படி இல்லாமடா திங்க் பண்ணுவ. துக்கம் காது அடைக்குது. அது எல்லாமே துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு தான்டா சொல்லுவாங்க. நீ என்னடா காது அடைக்குதுன்னு சொல்ற? புதுசா இருக்கு. இல்ல கொஞ்ச நேரம் கங்குவா ட்ரைலர் பார்த்தேன்.